மகாபாரத கதையை நமது முதல்வர்கள் கூறினார். அங்கே ஒரு சின்ன சூழ்நிலை. தர்மன் வந்து தானம் பண்ணுகிறான். தர்மன் எப்பவுமே நியாயமா கரெக்டா பார்த்து எல்லாருக்கும் சேர்ற மாதிரி பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளைக்கு தானம் பண்ணதுக்கு நிறைய பொருள் எல்லாம் ஒன்று வச்சிருக்காங்க. நிறைய தானம் வாங்குறதுக்கு நிறைய இருப்பாங்க. கரெக்டா எல்லாருக்கும் போற மாதிரியே கொடுத்துறாரு. இத வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு நம்ம பரமாத்மா கிருஷ்ணா. கடைசி 2 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு தான தட்டை பார்த்தா காலியாச்சு, ஒண்ணு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. பண்ண தர்மம் தெரிஞ்சுட்டே சொன்னாரு, ஐயா மன்னிக்கவும், இன்று போய் நாளை வா அப்படின்னு. அந்த வந்தவருக்கு ஏமாத்தம். தர்மர் கேட்டா, நாளை கண்டிப்பா கொடுப்பீங்களா? கண்டிப்பா தாரேன் அப்படின்னு சொன்னாரு. ஒன்னு அவரு போயிட்டார். இப்போ கிருஷ்ணன் சொன்னார், தர்மா நீ காலத்தை வென்று விட்டாய், நீ காலத்தையும் காலனையும் வென்று விட்டாய். நாளைக்கு இருப்போமா இல்லையா என்ற உறுதி நீ எடுக்க முடியாது. அந்த முடிவை காலம் தான் எடுக்க வேண்டும். நீ நாளைக்கு வர சொல்லியிருக்கிறாய், நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாய். ஆக காலத்தையும் காலனையும் நீ வென்று விட்டாய் என்று தர்மனை பாராட்டுகிறார் கிருஷ்ணன். அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தால் நம்மளும் சோம்பேறியா இருக்கலாம். நாளைக்கு செய்யலாம், அடுத்த நாள் செய்யலாம், அடுத்த நாள் செய்யலாம் என்று. ஆனால் நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் என்று. இருக்கிற பொழுது, இன்றைய பொழுது நம்மளுடைய கடமையை முடிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக நமது சக்திவேல் அவர்கள் கூறினார். அவர்களுக்கு நன்றி கூறுவோம்.